நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு முன்னேறுங்க. நம்பிக்கையோடு இருங்க. முயற்சியை விடாதீங்க. இறைவனை நம்பி மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு என்ன தேவையோ அதில் கவனம் செலுத்தினா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். ஓம் சரவணபவ மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு உயர்வை தரக்கூடியதாக இருக்குது. அதே போல் தான் ஓம் நமசிவாய மந்திரம். இந்த 2 மந்திரமும் அது அற்புதமான மாற்றத்தை இந்த விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக தரும். இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவதை உணர முடியும். ஓம் சரவணபவ முருகா மந்திரத்தையும் ஓம் நமசிவாயா மந்திரத்தையும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உச்சரிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நன்மை வந்து சேரும். சரி வாங்க, நாம் உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழல் என்ன மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கு, என்ன செஞ்சால் நன்மையை பெறலாம், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இந்த விருச்சிகம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சொன்னோம்ல, முருகன் சிவபெருமான் வழிபாடு சிறப்பானது அப்படின்னு. ஏன் தெரியுமா? உங்கள் ராசிக்கு அதிபதியாக வர்றது முருகப்பெருமான் தான். இந்த விருச்சிகத்துக்கு செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் அதிகம். செவ்வாய் தான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக வராரு. அதனால் செவ்வாயின் அதிபதி முருகன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு முருகன் வழிபாடு சிறப்பான உயர்வை தரும். முருகனோட அருளை பெற நீங்கள் சிவபெருமானை வழிபடுறது இன்னுமே சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் நீங்கள் இறைவனை மனசார நம்பி முன்னேறுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. இந்த விருச்சிகம் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய சோதனைகளையும் தாண்டி வந்திருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரணும் அப்படின்னு நினச்சா முதல்ல நீங்கள் உங்கள் எண்ணத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும். அப்போ கண்டிப்பாக பிரச்சனை உங்களை விட்டு விலகும். நன்மை எல்லா வகையிலுமே கிடைக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயிர் பெற செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடும் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடும் அது அற்புதமான நன்மையை ஏற்படுத்தும். தொடர்ந்து இந்த ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்றிட்டு வாங்க. நன்மை நிச்சயம் நடக்கும். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடரோட நம்பரை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ஜாதகம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே வேறுபட்டு தான் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தா உங்கள் ஜாதக அமைப்பால் என்ன ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்குது, என்ன நல்லது நடக்கும் என்ன கெட்டது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏதாவது தொழில்துறையில் வேறு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அது நல்லதாக நடக்கணும் அப்படின்னா கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து பண்ணுங்கள் உங்கள் ஜாதக அமைப்பால். அதுக்காக ரொம்ப தூரம் அலையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடரோட நம்பரை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஜாதக அமைப்பால் நன்மையை நீங்கள் பெற முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சரவணபவ முருகா அந்த மந்திரத்தையும், சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமசிவாய மந்திரத்தையும் மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்போ ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு பண்ணுங்கள். உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்க உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு உங்களுக்காக இறைவன்கிட்ட பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் இந்த விருச்சிக ராசி ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவங்களுக்கு உங்களால் என்ன முடியுதோ அதை உதவியாக செய்யுங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தரது, இல்லைன்னா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரது, இந்த மாதிரி விஷயத்தையும் செய்யுங்க. இது வந்து ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்லது நடக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த சூழல் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் பல விஷயங்கள்லையுமே இப்போ எப்படின்னா நடந்து முடிஞ்ச விஷயத்தை நினச்சி கூட மறுபடியும் சிந்திக்க வைக்கக்கூடிய அளவுக்கு சூழல் உருவாகுதுங்க. இது வரைக்கும் நின்று போன சில முயற்சியை மீண்டும் தொடங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற எண்ணம் வரும். ஒரு சிலர்லாம் முயற்சிகளில் ஒரு முழு மனதாக கவனம் செலுத்தி சிந்தித்து செயல்படும் போது அந்த காரியம் நல்லபடியாக கூட நடக்கும். ஆனால் விட்ட வேலையை இப்போ தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ரொம்ப நாளாக ஒரு வேலையை மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கான முயற்சியை இப்போ தீவிரப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றம் இப்போ நல்லதாக இருக்கும். எப்படின்னா இப்போ வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட உங்கள் முயற்சியை கைவிடாது தேடுங்க. நீங்கள் நினச்ச நல்ல வேலையை கூட பெற முடியும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி நடக்கும்னு பார்த்தா கூடுதல் பொறுப்பு வந்து சேரும். உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் பாராட்டு கிடைக்கும். இது வரைக்கும் உங்களை அலட்சியமாக பார்த்து உங்கள் மேலதிகாரி கூட உங்கள் திறமையை பார்த்து ஆச்சரியப்பட்டு நிற்பாங்க. வேலையில் இருக்கிறவங்க கவனமாக உங்கள் வேலையை செய்யணும். முதல்ல அந்த பொறுப்பை சுமையாக தான் தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி உங்கள் திறமையை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பாக நீங்கள் அதை மாற்றலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த விருச்சிகம் அப்படின்னு சொன்னாவே இந்த மாதம் உங்களுக்கு ஏதாவது பொறுப்பு வருது அப்படின்னா அதை பார்த்து பயப்படாதீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த களத்தில் இறங்கி செயல்படுங்க. அதனால் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். புதிய பொறுப்பு வந்துச்சுன்னா அதுக்குள்ளே புதிய முன்னேற்றமும் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க.
தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் புதிய தொடர்புகள் புதிய நட்புகள் உருவாகும். புதிய வாடிக்கையாளர்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகள் பற்றின எண்ணம் வரும். பார்த்தீங்களா, பெரும்பாலும் இந்த மாதம் அமோகமாக இருக்குது. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். எந்த ஒரு ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி, அதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் படித்து பார்த்துட்டு அப்புறம் கையெழுத்து போடுங்க. யாராவது சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்க மேலே நம்பிக்கை வச்சுட்டு தேவையில்லாமல் கையெழுத்து போட்டு பிரச்சனைகள் சிக்கிறாதீங்க. மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பணத்தை பெரிய அளவில் முதலீடு செய்யாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த மாதம் பேராசைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நீங்கள் நல்லா அலசி ஆராய்ஞ்சி எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முடிவு பண்ணுங்கள். பணவரவு சீராக இருக்கும். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் சில எதிர்பாராத செலவுமே வர நிறைய வாய்ப்பு இருக்குது. வீடு, குடும்பம், இல்லைன்னா வீட்டை ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, குடும்பத்தோட வெளியில் சுற்றுலா பயணம் மேற்கொள்வது, இந்த மாதிரியான திடீர் செலவு வரும். அதனால் இந்த மாதத்தில் முன்கூட்டியே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வரவு சரியாக வரும்போது ஒரு தொகையை அவசர தேவைக்காக எடுத்து வச்சுக்கோங்க. சேமிக்க முதல்ல தொடங்குங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்கள் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கோவலாம் படவே கூடாது. குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறீங்க. அதை பெருசாக எடுத்துக்காமல் விட்டு கொடுத்து குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழலை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா கோபத்தை குறைக்கணும். விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்துக்கணும். உங்களை நேசிக்கிறாங்கல்ல, அவங்களோட வார்த்தைகளை கேளுங்க. அது நல்லதாக இருக்கும். ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் மட்டும் பேசாமல் உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முதல்ல பேசுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களால திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும். திருமண பந்தத்தில் இருக்கிறவங்க கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து நடந்துக்கணும். தேவையில்லாமல் பழைய பிரச்சனை பேசி சிக்கல்களை உண்டாக்கக்கூடாது. அதனால் உங்கள் பேச்சுலேயும் சரி வார்த்தைகளையும் சரி நிதானமாக இருக்கணும். ஒரு நல்ல வாய்ப்பு வரும். இப்போ தொழில் வியாபாரத்தில் கூட சில தொடர்புகள் வரும். அவசரப்படாமல் முழுமையாக விசாரித்து முடிவு பண்ணும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க படிக்கணும். கஷ்டப்பட்டு உழைச்சா அதுக்கான அங்கீகாரத்தை பெறக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு நல்ல மதிப்பெண், ஆசிரியரோட ஒத்துழைப்பு, பெற்றவங்களோட ஒத்துழைப்பு நல்ல ஒரு பக்கபலமாக இருக்குது. அதனால் இந்த மாதத்தை தவற விட்டுறாதீங்க. நல்லா நேரம் எடுத்து பொறுமையாக புரிஞ்சுக்கிட்டு படிங்க. நல்ல மதிப்பெண்ணையுமே நீங்கள் பெற முடியும். கஷ்டப்பட்டு உழைச்சா அதுக்கான பலன் கண்டிப்பாக வரும். உங்களுடைய நினைவாற்றல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுடைய நினைவாற்றலும் புரிந்து கொள்ளக்கூடிய திறமையும் இப்போ உங்களுக்கு உதவியாக இருக்கிறதுனால நீங்கள் படிக்கிறதுனால ஞாபகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நேரம் எடுத்து படிக்கிறது எந்த ஒரு தப்புமே கிடையாது. தேவையில்லாத கவன சிதறலை நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும். ஒரு இலக்கை வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இலக்கை நோக்கி உங்கள் பயணம் இருக்கணும். அந்த இலக்கை தொடர்ந்து முயற்சி செஞ்சால் நல்ல பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். ஆன்மீக ரீதியாக இந்த மாதத்தில் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த நாட்கள் செவ்வாய்க்கிழமையாக இருக்குது. உங்களுக்குமே செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு அதி அற்புதமான மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதத்தில் வர ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலுமே நீங்கள் முருகன் வழிபாட்டையும் திங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடையும் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு போய் சன்னதியில் தீபமேற்றி நெய் தீபமேற்றி வழிபடுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவங்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்க. முக்கியமாக இந்த மாதம் நீங்கள் மனசில் கோபமோ பழி வாங்குகிற எண்ணமோ பழைய கசப்பான பிரச்சனையோ திரும்ப திரும்ப போட்டு யோசிச்சுக்கிட்டோ அந்த பிரச்சனையில் ஈடுபடும் போதோ பிரச்சனை உங்களுக்கு தான். இந்த கசப்பான சம்பவத்தை எல்லாம் நீங்கள் குறைச்சிக்கணும். மற்றவங்கள மன்னிக்கிறதுனால அவங்கள விடுதலை பெறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பல நேரத்துலையுமே மன்னிக்கிறது அப்படிங்கிறது மனதுக்கான விடுதலை, உங்கள் மனசுக்கான விடுதலையாக இருக்கும். அவங்கள மன்னிச்சு விட்டுட்டோம் அப்படின்னு நீங்கள் தெளிவாக அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணால் நன்மையை பெற முடியும் அப்படின்னு யோசித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சந்தித்த கஷ்டம்லாம் சாதாரண கஷ்டங்களே இல்லை, அவ்வளோ அடிபட்டு வந்தாச்சு. இந்த சின்ன சின்ன கோபம் மனஸ்தாங்கெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வேலையில் கோட்டை விட்டுறாதீங்க. கவனமாக இருங்க. கொஞ்சம் இந்த மாதம் நீங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளை தனியாக சமாளிக்கிற மாதிரியான சூழலை தான் இருக்குது. நீங்கள் நம்பி ஒருத்தவங்க உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துலேயே இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். அதனால் எல்லாத்துக்கிட்டையுமே உங்கள் ரகசியத்தை சொல்லாதீங்க. அதனால தான் சொன்னோம், பல விஷயத்தையுமே தனியாக சமாளிக்கிற மாதிரி சூழல் இருக்குன்னு. எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்புறதை குறைச்சிக்கோங்க. நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பழகுங்க. நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தில் கொஞ்சம் தடை தாமதம் வரும். ஒரு சில விஷயம் நடக்காமல் கூட போகலாம். அதனால் மனசு உடைஞ்சிடாதீங்க. என்ன நடந்தாலும் நல்லதுக்கு அப்படிங்கிறதுல மைண்டில் போட்டுக்கிட்டு வேலையை செய்யுங்க.
நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் பொறுப்புணர்ந்து நீங்கள் செயல்படணும். இப்போ உழைச்ச உழைப்புக்கு பலன் கிடைக்கல அப்படின்னா அதுக்காக வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. விருச்சிக ராசிக்காரங்களோட உண்மையான பலமே அழிந்த இடத்திலிருந்து மீண்டும் எழுந்து வர்றது தான். எப்படின்னா ஒரு மரம் வெட்டிட்டாங்க அப்படின்னா அது வேறு உயிரோடு தான் இருக்கும், மீண்டும் துளிர்த்து வரும். அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையுமே. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன வலிமை உயிரோடு இருக்கும். நீங்கள் மீண்டும் எழுந்து கண்டிப்பாக தோற்ற இடத்துலையே நிற்க முடியும். உங்களை நம்பி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. மற்றவங்கள நம்பி செய்யணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இப்போ பாருங்கள், நீங்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி தள்ளி போட்ட ஒரு காரியத்தை இப்போ சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு தேவையில்லாத நண்பர்கள் சவகாசத்தை விட்டுட்டால் மட்டும் நல்லதாக இருக்கும். உங்களை காயப்படுத்துகிற மனுஷங்களோட எல்லையை புரிஞ்சு நடந்துக்கோங்க. உங்களோட திறமையை வெளிப்படுத்துங்க, பணத்தை சேமிக்க தொடங்குங்க, குடும்பத்தோடு கொஞ்சம் நேரம் செலவிடுங்க. ரொம்பவும் முக்கியமாக இறைவனை நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் எண்ணங்கள்லாம் மாற்றத்தை கொண்டு வரணும். நேற்று நடந்தது இப்போ மாற்ற முடியாது, ஆனால் நீங்கள் எடுக்கிற முடிவு நாளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையும் நல்ல ஒரு அதிசயத்தையும் ஏற்படுத்தும். இந்த மாதத்தை ஒரு புதிய மாதத்தின் தொடக்கமாக எடுத்துக்கிட்டு கடந்த காலத்தில் நடந்த காயங்களை சுமந்து போகாமல் எதிர்காலத்தில் வரக்கூடிய வெற்றியை நோக்கி பயணம் செய்யுங்க. வெற்றியை நோக்கி நடக்க ஆரம்பிங்க. நிச்சயம் நல்லது வரும். முருகப்பெருமானோட அருளால் உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளால் குடும்பத்தில் நன்மை வரும். பொருளாதாரத்துலேயும் சரி, வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி, குடும்பத்துலேயும் சரி, ரொம்ப நாளாக இருந்த தடை ஒவ்வொன்றா விலக நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். மனசில் இருக்கிற கவலையுமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் கடந்து வந்த பாதையை நினச்சி பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையின் ஒரு சிறப்பான அம்சம் எல்லாமே இருக்குது. நல்லதை மட்டும் நினச்சி பாருங்கள், கெட்டதை விட்டுடுங்க. இனிமேல் நீங்கள் போகிற பாதை அப்படிங்கிறது எப்பவுமே நல்லதாக மட்டும்தான் இருக்கணும். உங்களை வீழ்த்த வருவாங்க ஒரு சிலர், அப்படி வந்தாலும் பரவாயில்ல. உங்கள் தைரியத்தால் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நீங்கள் கவலைப்படாமல் முன்னேறுங்க. உங்களை புரிஞ்சிக்கிட்டவங்கள பக்கத்தில் வச்சுக்கோங்க, புரிஞ்சிக்காதவங்ககிட்ட இருந்து விலகி வந்துடுங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே மன வலிமை மட்டும் சிறப்பாக இருந்தால் போதும். எல்லாத்தையுமே நல்லதாக மாற்றக்கூடிய திறமை இருக்கிறதுனால நன்மை வரும். இறைவனோட அருளால் எல்லாமே சிறப்பான உயிரை பெற உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.